எல்லாருக்கும் வணக்கம். நான் யுவாஸ் சேகர். நம்ம சேலஞ்சோட 7வது நாள் இது. ஒரு நெல்லை விதைச்சு அதை அறுவடை பண்ணுறதுக்கு 3 மாதம் ஆகுது. அதே மாதிரி தான் நீங்கள் உழைக்கிறீங்கன்னா பாதியில் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக அதோட பலன் கிடைக்கிற வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும். எல்லாம் நமக்கு எப்போ கிடைக்கணுமோ அப்போ கிடைக்கும். அண்டு நம்ம ஜிம் அண்ணனோட ஒரு போஸிங் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக படிப்புக்கு வந்தாச்சு. பக்காவாக போச்சு. கதைப்பக்கம். மாமல்லபுரத்தில் மலர்ந்த காதல் பாகம் 7. மாறனை நிமிர்ந்து பார்த்த ஆதவன் மெல்ல பேச ஆரம்பித்தான். ஒரு நாள் நான் திருப்பதி போயிருந்தேன்டா. அங்கதான் அவளை முறையா பார்த்தேன். பிளாக் கலர் சுடிதார்ல வந்திருந்தா. அவ்வளோ அழகா இருந்தாடா. இப்போ எப்படி அவள் பின்னாடி போய் அறை வாங்கினேனோ அதே மாதிரி தான் அங்கேயும் வாங்கினேன். யாரோ அவளை இடிச்சிட்டு போயிட்டான். அது நான் நினைச்சா அன்னைக்கு என்ன அரைஞ்சிட்டா. எனக்கு சரியான கோவம். நானும் திருப்பி அரைஞ்சிட்டேன். அவள் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. எனக்கு மனசே கேட்கல. அவகிட்ட புரிய வச்சுட்டு இருந்தேன். நான் உன்னை இடிக்கல, யாரோ இடிச்சதுக்கு நீ என்ன அரைஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி. அவள் எப்பவும் அழுதுகிட்டே இருந்தா. பாவமா இருந்துச்சு. சரின்னு நான் சாரி கேட்டேன்டா. உடனே அழுகை நிப்பாட்டிட்டு இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டு கூட கிளம்பி போயிட்டா. எனக்கு ஒரே ஷாக்கு. தொடரும். டாட்டா, போயிட்டு வரேன்.